Hello world, this is Rajesh here from F5 Welcome back to my channel. This is a new kind of motovlogging video. எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேட் வந்து 3rd of December, ஆல்மோஸ்ட் 9:30 இந்த மார்னிங். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா சென்னை டு பாண்டிச்சேரி. ஆஃப்டர் 1st December நேச்சுரல் டிசாஸ்டர் இன் பாண்டிச்சேரி, ஃப்ளட்லாம் ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு மெயின் ஜோனில், மெயின் ஏரியாவில். அதனால் இப்போ பாண்டிச்சேரி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, அப்புறம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆல்மோஸ்ட் குரோம்பேட்டை. ஸோ ரூட் வந்து தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், பாண்டிச்சேரி தான் ரூட்டு. இதில் பார்த்திங்கன்னா திண்டிவனமும் நல்ல ஃப்ளட் அஃபெக்டட். அதனால் நேற்று கிளம்பலான்னு பார்த்தேன் 2nd of December. ஆனால் ரூட் எப்படி இருக்குது, கிளியராக இருக்கா, பிரிட்ஜெலாம் ப்ரோக்காக இருக்குது, ஃப்ளட்டு வாட்டர் ட்ரெயின் ஆச்சான்னு தெரியல. அதனால் பிளானை வந்து இன்றைக்கி மாற்றிருக்கேன். 3rd of December இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ரூட் நல்லா இருக்குன்னு. பாண்டிச்சேரிக்கு 3 நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லை. நவம்பர் எண்டுலேருந்தே இல்லை. டோட்டலாக 4 days இல்லை. சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 4 நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லை. நேற்று நைட் தான் ரெஸ்யூம் ஆகிருக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில். மெயின் ஏரியாலாம் ஓரளவுக்கு குயிக்காக ட்ரெயின் ஆகிடுச்சு வாட்டரு. இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா வேளச்சேரி மாதிரி டவுன் ஏரியா இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியா இருக்குது பாண்டிச்சேரியில். ரெயின்போ நகர் அந்த ஜோன்லாம் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற ஏரியா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஊசு பயிலாக இருப்போம் பொழுது. அது இல்லாமல் வில்லியனூரில் ஒரு ஏரி உடஞ்சி தான் கொஞ்சம் அந்த ஜோன்லாம் ஃப்ளட்டாக இருக்குது. ப்ளசண்ட்டாக இருக்குது. சென்னை டிராஃபிக்கெல்லாம் தாண்டி அப்படி இப்படின்னு செங்கல்பட்டு வந்தாச்சு. இன்னும் இது வரைக்கும் ரூட்லாம் வந்து கிளியராக தான் இருக்குது. மக்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் போகிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. தண்ணி தேங்கலை, சேறு இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. அடுத்த ஜங்ஷன் என்னதுன்னா மேல்மருவத்தூர் தாண்டி ஒரு டோல்கேட்டு. அது வரைக்கும் ரூட் எப்படி இருக்குது. நடுவில் 2 ஏரி வரும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியை பார்ப்போம். ஃபுல்லாக தான் இருக்குது ஒரு ஏரி. கொலவா லேக். அப்பா, இந்த மாதிரி தண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொலவாய் ஆர் கவ்வாய் தெரியல ஏரி. ஸோ பாண்டிச்சேரியை முடிச்சுட்டு பெங்கல் புயல் வந்து திண்டிவனம், விழுப்புரம் அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கு. திருவண்ணாமலையில் இது வரைக்கும் காணாத மழை போல் இருக்குது. மழை நேற்று நியூஸில் பார்த்தா லேண்ட்ஸ்லைட் ஆகி ஒரு பாறை உருண்டு வந்து விழுந்து ஒரு 7 பேர் வந்து சிக்கினதாக நியூஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கேட்ட நியூஸ் படி 7 பேர் அவுட்டு போல் இருக்குது. பாவம். திருவண்ணாமலை மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அப்டேட் கொடுங்க, இப்போ நிலமை என்னென்னு.
நல்ல ஃப்ளோ இருக்குது தண்ணி. அந்த செவரை பாருங்கள், முதல் வர டச் பண்ணிடுச்சு. ரோடு செம்ம மோசமாக இருக்குது, ஃபுல்லாக பாட் ஹோல்ஸு. எனக்கு புரியல, ஹைவேயில் இவ்வளோ பாட் ஹோல்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? இந்த ரூட்டு தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை மழைனால அப்படி ஆச்சா? மோஸ்ட்லி பாட் ஹோல்ஸ் தான். நம்பி ரைஸ் பண்ண முடியல பைக்கை. மாமண்டூர் ஏரியை வந்து நிறுத்தி காமிக்க முடியல. கொஞ்சம் பிரிட்ஜில் வெஹிக்கிள்ஸ் பிஸியாக இருந்தது. ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஃப்ளோ இருந்தது வாட்டர். ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் இன்னைக்கு காலையில் தான். பெங்கல் முடிஞ்சு திங்கள் வந்துருச்சு, எல்லாரும் ஆஃபீஸ் போங்க அப்படின்ட்டு. பெங்கல் திங்கள் எப்படி உட்காந்து யோசிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த மீம் கிடச்சிச்சுன்னா நான் இதில் போடுறேன், சைடில் போடுறேன். நிறையா மோட்டோ விலாகரோட பிரச்சனை, மோஸ்ட் ஆஃப் த விலாகர்ஸ்க்கும் பிரச்சனை. டிஃபால்ட்டாக கேமராவில் மைக் வரும். அது பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் விலாக் பண்ணுறோம், இப்படி கையில் பிடிச்சிட்டு பேசுகிறோம் அப்படின்னா அது நம்மளோட வாய்ஸை கேப்சர் பண்ணிவிடும், சவுண்டை கேப்சர் பண்ணிவிடும். இப்போ இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலாக ஒரு மைக்கு கனெக்ட் பண்ணி ஹெல்மெட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி விலாக் பண்ணணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான். பேசுகிறதுலாம் நல்லா கிளியராக கேட்கும். நான் வந்து கோப்ரோ ஹீரோ 10 வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு வாங்கினது அதுதான். அதை வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு இருக்கு அப்பா. அதுக்கு வந்து நம்ம வந்து அது டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது, தனியாக ஒரு அடாப்டர் வாங்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து கேமரா வாங்கும்போதே மீடியா மாடும் சேர்த்து வாங்கிட்டேன். கோப்ரோ ஹீரோ 10க்கு சப்போர்ட் பண்ணுற மீடியா மாடு. அது வச்சுருந்தும் வந்து மைக் வந்து கனெக்ட் பண்ணால் டிடெக்ட் ஆகாது. நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி ஆன் பண்ணி பேசிக்கிட்டே வருவோம், ஒன்றும் கேட்காது, கொரன்னு கேட்கும். இல்லைன்னா கிளிச்சஸ், சவுண்ட் கிளிச் வரும். எப்பப்பெல்லாம் பேசுகிறேன்னா கொர 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 கொரன்னு கேட்கும். சரின்னு மீடியா மாடலில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடாப்டர் ஒன்று வரும், ஆடியோ அடாப்டர். எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று, உங்களோட மைக்கோட 3.5 mm ஜாக்கை வந்து TRSS to TRS கன்வெர்ட்டர் அது வாங்கி போட்டால் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுது. அதில் தான் நீங்கள் வந்து கர்நாடகா சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஆடியோ ஓரளவுக்கு ஒழுங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அதுவும் டிடெக்ட் ஆகலை. கொடைக்கானல் சீரீஸ் வந்து மொக்கையாயிருக்கும் ஆடியோ. நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகும், பைக்கில் ஏறி உட்காந்துட்டு ஆன் பண்ணும்போது டிடெக்ட் ஆகாது. அட போங்கடான்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக இன்னொரு அடாப்டர் ஒன்று வரும். மீடியா மாடை ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாக ஆடியோ அடாப்டர்னு தனியாக கோப்ரோவில் விற்கிறான், அது வாங்கலாம். அது வாங்கினா டிடெக்டே பண்ணல. சரி வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்த டெசிஷனாக என்ன பண்ணியிருக்கேன், DJI ஆக்ஷன் ஆஸ்மோ ஆக்ஷன் 4 வாங்கி அதுக்கு வந்து அடாப்டர் அட்லீஸ்ட் வந்து ப்ரைஸ் ஓகே, டைப் சி அடாப்டர். இப்போ அதுதான் ஓரளவுக்கு என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஏர்காட் சீரீஸ் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு, அதை பார்த்துட்ருப்பீங்க. அதெல்லாம் வந்து DJI கேமரா தான், ஆக்ஷன் 4. இப்போ நான் வாங்கி ஒரு 3 மந்த்ஸில் ஆக்ஷன் 5 ரிலீஸ் பண்ணிட்டான், லான்ச் பண்ணிட்டான். இப்போவா டெக்னாலஜி வந்து பயங்கர அப்டேட்டில் இருக்குது. ஒரு பொருளை வாங்க முடியல, வாங்கினா உடனே இமீடியட்டாக அடுத்த வெர்ஷன் விட்டுறான். நம்ம வெர்ஷன் பழசாகிடுறது, காண்டாகுது. இப்போ கோப்ரோ ஹீரோ 13 விட்டுருக்கான். அதுவும் எப்படி கேமரா மட்டும்தான் தருவான், மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செப்பரேட்டாக வாங்கணும். இப்போ சாம்சங்லேயும் ஐஃபோன்லேயும் பவர் அடாப்டர் கொடுக்க மாட்டாங்கல்ல, நீங்கள் தனியாக வாங்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி. அதாவது பரவாயில்ல, 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு நீங்கள் பவர் அடாப்டர் வாங்கலாம். ஆடியோ அடாப்டர்லாம் ஐயோ யோ 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 என்ன காசுங்கிறீங்க. இந்தியாவில் சும்மாவே ப்ரைஸ் அதிகம், 8000 மினிமம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், DJI வந்து மோட்டோ விலாகிங்க்கு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஒழுங்காக போயிட்டுருக்கு. இப்போ கோப்ரோவை என்ன பண்ணேன்னா இங்கே ஃப்ரண்ட் கேமராவாக மாற்றிட்டேன். அது ஆடியோ வந்தால் என்ன, வரலன்னா என்ன, அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் கோப்ரோ. DJIயில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, வயர்லெஸ்
மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்கான். DJI மைக் மட்டும்தான் டிடெக்ட் ஆகுது. மண்டையில் கிண்டையில் அடிச்சிட போகுது. பல வருஷத்துக்கு முன்னாடி அஜீஸ் விலாகில் அஜீஸ் வந்து மண்டையில் வாங்குவார் டங்குன்னு. இங்கே வந்து இந்த ஸ்பாட்டாக எனக்கு சரியாக தெரியல. Time 11:40. So according to the December 3rd situation, the route is all clear, no rain, clear-ஆ இருக்கு. மோட்டோ விலாகிங்கோட கம்யூனிட்டி வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ வர வர. ஏன்னா ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. யாருக்குமே வந்து பொறுமை இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தாலும் ஒரு வீடியோவுக்கு லைக் போடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். This is Rajesh signing off from F5 to Ride. Bye.